ராஜாவே. உம் நாமத்தை உயர்த்துறோம் ராஜாவே. ஆவியானவரே அப்பா, எங்களுக்காக அப்பா யாவையும் செய்து முடித்த தேவன். ஆமென். அவர் வெற்றி சிறக்க வைக்கிற தேவன். ஹalleluya. சகலத்தின் நன்மையாக மாற்றுகின்ற தேவன். உம்மாலே எல்லாம் கூடும் ராஜாவே. ஆவியானவரே அப்பா இயேசுவே துதிக்கிறோம் ராஜாவே. ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறோம் ராஜாவே. அநாதின் தேவனை துதிக்கிறோம். ஆறுதலின் தேவனை துதிக்கிறோம் ராஜாவே. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். நன்றி உள்ளத்தோடு தேவனை நன்றி ராஜா. ஆவியானவரே ஒரு சுத்திகரிப்பின் ஆவியானவர். ஹalleluya. ஒரு சுத்திகரிப்பின் ஆவியானவர். ஹalleluya. அப்பா மாம்சமான யாவர் மேலும் உம் ஆவியை ஊற்ற வேண்டும் சொன்ன ராஜாவே. தாகம் உள்ளவர் மேல தண்ணீரை ஊற்ற வேண்டும் சொன்ன ராஜாவே. அப்பா தாகத்தோடு வந்திருக்கிற யாவர் மேலும் உம் தண்ணீரை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறதுக்கும் மேலாய் செய்ய வேண்டும் சொன்ன ராஜாவே. நாங்க வண்ணவனம் திரும்பி போகக்கூடாது ராஜாவே. அப்பா ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் தகப்பனே. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் ராஜாவே. எங்க சரீரத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும். எங்க சிந்தனையில் மாற்றம் உண்டாக வேண்டும். ஒரு ரிஷாதாலா பரேவனே ஷேகர் ரிபலாஸ்தே. ஒருவரும் திறக்கிறவரை பூட்டுகிறவரை ஸ்தோத்திரம். ஒருவரும் பூட்டுகிறவரை திறக்கிறவரை ஸ்தோத்திரம். ஜீவப்பமானவரை துதிக்கிறோம் ராஜாவே. எங்க ஜீவாதிபதியை துதிக்கிறோம் ராஜாவே. அப்பா அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் திறக்கப்படுவதாக ராஜாவே. அப்பா மௌனமா இருக்கிற எல்லா நாவுகளும் திறக்கப்படுவதாக ராஜாவே. அப்பா இந்த தருணத்தை யாரும் அசட்டை பண்ணாங்க. ஆவியானவர் தாமே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி ராஜா. ஓ ரிஷாதாலா பரேவனே ஷேகர் ரிபலாஸ்தே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம் ராஜாவே. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். யாரும் மௌனமா இருக்க ஆண்டவரே. அப்பா உம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. இதை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க ஆளுகை செய்வீராக. அப்பா இந்த தடைகள் உடைக்கப்படுவதாக ராஜாவே. அப்பா இந்த சூழ்நிலைகள் மாறப்படுவதாக ராஜா. ஆவியானவரே ஆவியானவரே எங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும் ராஜாவே. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே ஓ ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும் ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya. நன்றி உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஓ இயேசுவே அப்பா அலங்கார வாசல் ஆராதிக்க பிரவேசிக்க ராஜா. நாமத்தை உயர்த்துறோம் தகப்பனே. ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே
வீச வேண்டும். ஹalleluya. அப்பா ஆராதிக்கிற வேளை தகப்பனே, எங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆராதிக்க நன்றி ராஜாவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ராஜாவே. ஹalleluya. ரிஷாலரபா ரேபரேகரி பனஸ்தே ஆட்டுக்குட்டியானவரே ராஜாவே, உம்மை தொழுதுகொள்ள வந்திருக்கிறோம் ராஜாவே. எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீர் ஒருவரே ராஜாவே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் பாத்திர நீர் ஒருவரே ராஜா. நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கும் அவர் மேலாக செய்கின்ற தேவன். ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா. இந்த கண்மணி போல இந்த வருடம் முழுவதும் காத்தவர் இனியும் எங்களை பாதுகாக்க பூர்ணமாக இருக்கார். அடுத்த வருஷம் நாங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் சத்ருவானவன் போட்ட திட்டங்கள், பிளானுகள், ஆக்சிடென்ட்டுகள், விபத்துக்கள், எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வரவிடாம எல்லாருக்கும் 26 ஆண்டு முழுவதும் ஆமேன் கர்த்தர் எல்லாருக்கும் ஜீவனை தந்து காப்பார். நன்றி சொல்லி ஜெபிப்போமா இருக்கா? நன்றி சொல்லி எல்லாருமா நன்றி சொல்லுமா. வருடம் முழுவதும் எங்களை பாதுகாக்க போறார். வருடம் முழுவதும் எங்களை பாதுகாக்க போறார். வருடம் முழுவதும் எங்களை பாதுகாக்க போறார். ரீகா ராமா கோ ரோபோ லோமோ ஷத்தர பாபா ரீமா ராமா லோஹோ ரோமா கே ராபா கரா பாபா மஹு ராமா ஷேச்சே ரேபி கரா பாபா ராபா ரீமா ரக்கோ ரோபோ லோமோ ஷத்தர பாபா ரீமா ரோசோ தரோபோ பாபா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஜெபிப்போம். கையினுடைய பிரயாசம். ஆமென். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருத்தத்தை கூட்டாதான். ஆமென். அதுபடியா வருகின்ற வருடம் வருத்தத்தை கூட்டாம வேதனைப்படுத்தாம உங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஆண்டவருடைய கரங்களை உயர்த்தி வானத்தின் பலகடிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் வரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய பிசினஸ்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பண பிரச்சனை இருக்கக்கூடாது. பண பிரச்சனை இருக்கக்கூடாது. பண பிரச்சனை இருக்கக்கூடாது. பணத்தினால ஒரு வேதனை வரக்கூடாது. பண பிரச்சனையில இருந்த ஒரு விடுதலை ஒரு பிரேக் த்ரூ வரட்டு. ஒரு பிரேக் த்ரூ வரட்டு. கர்த்தர் ஒரு சுகத்தை தரட்டு. அப்படியே கர்த்தர் செய்வார். ஆமென். இந்த வேளையில குடும்பங்களுக்காக ஜெபிங்க. பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவி நல்ல அன்பு. வசனம் சொல்லுகிறது, அன்பு நதியாக பாயுமாம். அன்பு எப்படி பாயுமாம்? நதியாக பாயுமாம். ஆனபடினால கணவன் மனைவி எல்லாரையும் ஆசீர்வதித்து இந்த வருடம் முழுவதும் காத்தவர் அடுத்த வருஷமும் காக்க போறார். அடுத்த வருடம் என்ன செய்ய போறார்? காக்க போறார். எல்லாரும் நன்றி கூறி செபிப்போம். உன்னை நோக்கும் எதிரியில் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியில் கண்ணின் முன்பில் பதறாதே. கல்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி அணைப்பாரே. கல்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி அணைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னை அணங்காத கிருபைகள் தான் இன்னும் தாங்கும் உயரமே. இந்த இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் உயரமே. இந்த இயேசுவின் நாமமே
ராஜனே இன்னும் தாங்கும் உம் புயமே இயேசுவின் நாமமே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவர் அவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவர் அவர் தாசருக்கு நீதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் நம்புயமே எந்த இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் நம்புயமே இவர் இயேசுவின் நாமமே நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம் நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்த நாமம் சொல்லுவோம் கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தெய்வமே என் வாழ்வின் பாக்கியமே கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தெய்வமே என் வாழ்வின் பாக்கியமே முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நானும் என் சபையாரும் உம்மையே நேசிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம் தயவு செய்து எல்லாரும் உட்காருங்கள் கரங்களை தட்டி உற்சாகமா ஆமென் எல்லாரும் உட்காருங்க நாங்கள் அப்புறமாக நாங்கள் வாழ்த்தலாம் ஆமென் ஒரு 15 மினிட்ஸ் பிறகு வாங்க 15 நிமிஷத்தால் ஆமென் தேங்க்யூ எல்லாரும் உட்கார்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் இந்த புதிய வருடத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் எல்லாருமா முடிந்தவர்கள் எல்லாரும் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லது ஆதியாகம புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 2வது வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆமென் எல்லாரும் நாங்கள் வாசிக்க போகிறோம் கர்த்தர் ஆமென் எல்லாரும் கரங்கள் எடுங்க ஆண்டவர் சொல்றார்
நான் உன்னை என்ன செய்ய போறாராம்? பெரிய ஜாதி பெரிய ஜாதியாக்க போறார். சொல்லுங்க, பெரிய ஜாதியாக்க போறார். பெரிய ஜாதி, பெரிய ஜாதியாக்கி உள்ளதுக்குள்ளே பெரிய ஜாதி. ஆமென் ஆமென். ஆமென். பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்து. ஆமென். கர்த்தர் என்ன செய்ய போறார்? நம்ம என்ன செய்ய போறார்? ஆசீர்வதிக்க போறார். ஆமென். சொல்லுங்க, ஆசீர்வதிக்க போறார். ஆசீர்வதிக்க போறார். ஆமென். God is going to bless us. ஆமென். ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆமென். ஆமென். அடுத்தது என்ன செய்ய போறாராம்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமா, கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்த போறாராம். ஆமென். ஆமென். சொல்லுங்க, பெருமைப்படுத்த போறார். பெருமைப்படுத்த போகிறார். பெருமைப்படுத்த போறார். பெருமைப்படுத்த போகிறார். ஆமென். ஆமென். சில வழியில 2 விதமா பெருமைப்படுத்துவார். ஆனா கர்த்தர் எங்களை பெருமைப்படுத்துறது நல்ல விதமா பெருமைப்படுத்த போறார். ஆமென். ஆமென். நல்ல விதமா பெருமைப்படுத்த ஹல்லேலூயா. போறார். ஆமென். ஆமென். அடுத்தது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். பாத்தியமாட்ட ஒருக்கா, மைக்க ஒருக்கா, குடுங்க ஒருக்கா. பாத்தியம்மாட்ட குரல் கேட்டுக்கிறது தான் கொஞ்சம். ஆமென். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்கு தத்தம் இந்த வருடம் முழுவதும் நம்ம சுமக்க போகிறது. இது சந்ததி சந்ததியாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. இந்த வாக்கு தத்தத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்? வேலை செய்ய போறோம். இதுல முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது? ஐ வில் மேக் யூ இன்டு எ கிரேட் நேஷன். அதாவது பெரிய தேசமாக, ஜாதியாக கர்த்தர் என்ன செய்ய போறார்? மாற்ற போறார். சொல்லுங்க, என்ன மாற்ற போறார்? என்னை மாற்ற போறார். கர்த்தர் பெரிய தேசமாக, பெரிய ஜாதியாக என்னை மாற்ற போறார். எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை பண்ண வேணும். சொன்னீங்களோ உங்களுக்கு ஆசீர்வாதம். வெக்கப்பட்டு இருந்தீங்களோ ஒர்க் அவுட் ஆகாது. சொல்லுங்க, கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக, பெரிய தேசமாக, பெரிய ஜாதியாக, பெரிய தேசமாக, பெரிய ஜாதியாக, பெரிய தேசமாக மாற்ற போகிறார். ஆமென். அப்படி என்றால் என்ன? ஒரு ஐடென்டிஃபிகேஷன். நாங்கள் பிரான்ஸுக்கு வரைக்கல முதலாவது எங்களுக்கு என்னத்தை தாரார்? ஒரு விசாவை தாரார், ஒரு சிட்டிசனை தாரார். அப்போ தேவன் இந்த வருடத்தில் எங்களுக்கு ஒரு சிட்டிசன், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிட்டிசன்ஷிப்பை கர்த்தர் எங்களுக்கு தாரார். ஆமென். இதை நாங்கள் விசுவசிக்க வேணும். we are going to believe. ஆமென். இதை நாங்கள் நம்ப வேணும். அந்த சிட்டிசன்ஷிப் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சந்ததி சந்ததி சந்ததியாக. ஆமென். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்ய போறார்? ஒரு அடையாளத்துக்குள்ள கொண்டு வர போறார். கொண்டு வந்துட்டார். அந்த அடையாளம் தொடர்ந்து 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 சந்ததி சந்ததியாக அது வரப்போகிறது. ஹல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, எல்லாரும் வாயத்துல வந்து சொல்லுங்க, எல்லாரும் கர்த்தர் என்ன பெரிய ஜாதியாக்க போறார். கிரேட் நேஷனாக நாங்க மாற போறோம். நாங்க பெரிய கிரேட் நேஷனாக, பெரிய ஜாதியாக, ஆமென், தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போறா. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க, நம்புங்க. ரீக ரஷத்தர பாபா. ஓ, அப்படியே நடக்க போகிறது, அப்படியே நடக்க போகிறது. ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். கர்த்தர் அப்படியே கர்த்தர் செய்ய போறார். ஓ, அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? உன்னை ஆசீர்வதித்து. ஓ, அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னை ஆசீர்வதிக்கிறது. இந்த ஆசீர்வதிக்கிறது என்று சொல்லுகிறது, இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. ஆமென். உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னால் என்னது? சாதாரண வார்த்தை இல்லை. அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யாது? வருத்தத்தை கூட்டாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வருத்தத்தை கூட்டாது. சாலமோன் ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய ஆசீர்வாதம் தாங்க முடியலையா?
கல்லுக்கள் எல்லாம் பொன்னாக மாறிட்டுது. ஹல்லேலூயா. அவருடைய சம்பத்துக்கு வைக்க இடம் இல்லாமல் போயிட்டுது. ஒரே நைட்டில் கர்த்தர் மாத்திட்டார். ஒரே நைட்டில் கர்த்தர் மாத்திட்டார். ஒரே சொப்பனத்தில் கர்த்தர் மாத்திட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல கர்த்தர் மாத்திட்டார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சிறைச்சாலையிலே இருந்து ஒரே நைட்ல பிரைம் மினிஸ்டராக மாற்றினார். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போறார். சந்ததி சந்ததியாக, சந்ததி சந்ததியாக வாயை திறந்து எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் என்னை அப்படி செய்ய போறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறார். பரம்பரை பரம்பரையாக, சந்ததி சந்ததியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஒரு நாளும் தடை இல்லாமல், ஒரு நாளும் கஷ்டம் இல்லாமல், ஒரு நாளும் வேதனை இல்லாமல் வரப்போகுது. எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க ப்ளீஸ். ரிசீவ் பண்ணுங்க ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடைவதில்லை. அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீரண்டே கொண்டு போவார். எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நான் அப்பத்துக்கு கையேந்த மாட்டேன், தண்ணீருக்கு கையை ஏந்த மாட்டேன். போகையில் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், வருகையில் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. எனக்கு எதிராக மந்திரம் இல்ல, தந்திரம் இல்ல, பில்லி சூனிய கட்டுகள் எதுவும் இல்ல. The mighty name of Jesus. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தா, ஆசீர்வதிக்க போறார். ஆசீர்வதிச்சிட்டார். ஆமென். கர்த்தர் என்ன செய்துட்டார்? ஆசீர்வதிச்சிட்டார். தாவீதினுடைய திறவுகோலை உடையவர் கர்த்தர். யாருடைய திறவுகோலை உடையவர்? அவர் பூட்டினா ஒரு பாதுகாப்பு, பூட்டுறன்னு சொன்னது ஒரு பாதுகாப்பு. அவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா யாருமே உள்ள வர முடியாது, யாருமே அதை பறிக்க முடியாது, அது யாருமே அதை திருட முடியாது. கர்த்தர் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு திறந்தால் அது யாருமே அதை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆனபடினால கர்த்தர் நமக்கு ஐஸ்வரியத்தை கொடுப்பார். சொல்லுங்க, ப்ரே பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. தகப்பன் எனக்கு ஐஸ்வரியத்தை தருவார், வருத்தத்தை கூட்ட மாட்டார். தாவீதுடைய திறவுகோலை உடையவர், 7 குத்து விளக்கு மத்தியில உலாவி திரிகிறவர். ஹல்லேலூயா. 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற என்னுடைய தேவன், அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ரோம நன்றி என்று சொல்லி ஜெபிங்க ஜெபிங்க. Rika raba laha ramat robo lo shebaba mima karaba loso shete rebi karababa. நன்றி 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 என்று சொல்லி நல்ல ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர். ஹாரா ஷேத்த ரபா கரபாபா ரோமா ஷக்கரபாபா ரபாபா ரோம கரபா லோமோ ஷேரே பேபே. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆக்டிவேட் பண்ணுங்க, ஆக்டிவேட் பண்ணுங்க, ஆக்டிவேட் பண்ணுங்க, ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தை விட அறிக்கை 2 மடங்கு, 2 மடங்கு பவர் உள்ளது. ஆமென். அறிக்கை எத்தனை மடங்கு பவர் உள்ளது? 2 மடங்கு. ஆமென். அப்போ நாங்கள் அவர் என்ன செய்யறாராம்? எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அடுத்த கர்த்தர் வசனம் என்ன சொல்லுகிறது? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை என்ன செய்வாராம்? பெருமைப்படுத்துவேன். பெருமைப்படுத்துவாராம். நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவாராம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ பிஸ்னஸ் பெரிய பெரிய கொமர்ஸாக இருக்கலாம், பெரிய பெரிய ஏஜென்ட்களாக இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்களாக இருக்கலாம். பேரை பெருமைப்படுத்துறதுக்கு, பப்ளிசிட்டிக்கு தான் பெரிய ஒரு பட்ஜெட் ஒதுக்குறது, பெரிய பட்ஜெட் ஒதுக்குறது. ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? பேரை பெருமைப்படுத்துறதுக்கு ஒன்றுமில்லாமல் விளம்பரம் பண்ணிடுவார், ஒன்றுமில்லாமல் விளம்பரம் பண்ணிடுவார். பேரை பெருமைப்படுத்துவாராம். பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களுடைய பேர் சொல்லுங்க, இந்த பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போறார். கர்த்தருடைய பேரை பெருமைப்படுத்த போறார். கர்த்தருடைய பேரை பெருமைப்படுத்த போறார். பிலீவ் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க. ரோஷக்கரபாபா ராபாபா ரோமோக்கோ ரோபோ லோமோ ஷக்கரபான். ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் வாலிய பிள்ளைகள் எழும்பி நின்று ஜெபிங்க. வாலிய பிள்ளைகள் மாத்திரம் லேவேல சம்பம். வாலிய பிள்ளைகள் எழும்பி நின்று, மிச்சாக்கள் இல்லை, வளர்ந்த ஆக்கள் இல்லை, ஓன்லி வாலிய பிள்ளைகள். நல்லா ஜெபிங்க.
நல்லா ஜெபிங்க 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 ஜெபிங்க. ரக்கராபா சத்தராபாபா. நல்லா ஜெபிங்க. பேரை பெருமைப்படுத்த வேணும். என்னோட பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ரோத்தோ ரோபோ லோமோ ஷீக்கரா பாபா ராபாபா. எங்களோட பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. பேரை மகிமையுள்ள பேராக மாற்றுங்கப்பா. ரோத்தோ ரோபோ லோமோ ஷக்கரா பாபாபா. ஓமோ ரோபோ லோமோ ஷக்கரா பாபாபா. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். The mighty name of Jesus. ஆமென் ஆமென் ஆமென். தாய்ச்சி உட்காருங்க. நீங்க செய்கிற வியாபாரமா இருக்கலாம், நீங்க செய்கிற பிஸ்னஸா இருக்கலாம், அல்லது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் 2026ஆம் ஆண்டு அடுத்த லெவலுக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போறார். ஆமென் ஆமென். நிச்சயமா கர்த்தர் உங்களை வெளிப்படுங்க. ஆமென் ஆமென். இது விசுவாசத்தினால உண்டாகிற காரியம். விசுவாசத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நம்பிக்கை, விசுவாசம். ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொண்டு தான் நடந்தார். இந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்தார்? பிடிச்சு கொண்டு தான் நடந்தார். ஆனபடினால நிச்சயமாய் எல்லாருக்குமே தேவை. எல்லாருடைய பிஸ்னஸும் டெவலப் பண்ணப்பட வேணும். எல்லாருடைய வீடுகளும் ஆஸ்வதிக்கப்பட வேணும். எல்லாருடைய குடும்பங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல காரியங்களுக்கு தேடி வர வேணும். ஆமென். உங்களை தேடி வர வேணும். ஆமென். கர்த்தர் என்ன செய்வார்? உங்களோட பேரை பெருமைப்படுத்த போறாராம். கர்த்தர் பேரை மேலே தூக்க போறாரு. உங்களை வானத்தின் நட்சத்திரங்களை போல கர்த்தர் மாற்ற போறார். கர்த்தர் இது எங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல தேவை எங்களுக்கு. ஆமென். பிஸ்னஸ்ல தேவை எங்களுக்கு. கர்த்தர் அப்படியே செய்ய போறார். ஆமென். சொல்லுங்க, பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட பேரை பெருமைப்படுத்த போறார். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் வெக்கப்படாம சொல்ல வேணும். ஆமென். கர்த்தர் உங்களோட பேரை பெருமைப்படுத்த போறார். உங்களோட கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க போறார். உங்களோட பிஸ்னஸ் வியாபாரங்களை கர்த்தர் டெவலப் பண்ண போறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்படியே செய்வார். அவர் ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார். ஆமென். ஒரு நாளும் அவர் என்ன செய்வார்? நாங்கள் எங்களை கைவிட மாட்டார். எங்கேயோ ஒரு மூலையில் எத்தனையோ வருஷத்துக்கு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூலையில் வேலை செஞ்சுருந்தான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது. உண்மையாக தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது. நேற்று ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன். சவுதி அரேபியாவில் போய் நாங்கள் மீட்டிங் ரொம்ப கஷ்டம். ஊழியக்காரங்க சவுதி அரேபியாவுக்கு போகிறது. சவுதி அரேபியாவில் போய் நாங்கள் மீட்டிங் வைக்க அந்த ஃபோட்டோவை பார்த்தவர் இன்னொரு ஆள் பார்த்தார். அந்த ஃபோட்டோவை நேற்று எங்களோட வீட்டில் 2000 பேர் மீட்டிங்கில். எத்தனை பேர்? 2000 பேர். அந்த அந்த பார்த்தவர் சொன்னார், என்ன பிள்ளைங்களும் இருந்தவங்க என்ன சொன்னார்டா, ஒன்றுமில்லாமல் இருந்த மனுஷன், ஒன்றுமில்லாமல் இருந்த மனுஷன், ஒன்றுமே இல்லை என்னன்று சவுதி அரேபியாவில் இவ்வளவு சனம் வந்தது. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜோர்தானில், ஜெர்மனில், லண்டனில் ஒன்றுமில்லாமல் இருந்தது. கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துறதுக்கு ஆமென். அவருடைய நாமம் ஒன்று போதும். அவருடைய நாமம் ஒன்று போதும். சொல்லுங்க, அவருடைய நாமம் ஒன்று போதும். இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? பாட்டு படிக்கிற பிள்ளைங்க கொடுக்க டக்குன்னு ஓடி வாங்க இருக்கோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென். ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. அவரை நான் பலந்தாக்கள் ஓடிவாங்க சீக்கிரமா. ஹல்லேலூயா. உட்காருங்க. ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எவ்வளவோ கிரியம் செலுத்தினார். ஆனால் அந்த ஆசீர்வாதம்
4000 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுது. அந்த ஆசீர்வாதம் எத்தனை வருஷத்தை கண்டினியூ பண்ணுது? 4000 வருஷம், ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4000 இயர்ஸ் கண்டினியூ பண்ணுது. உடனடியாக அவசரப்பட இல்லை, உடனடியாக குறுக்கு வழிக்குள்ள போக இல்லை, உடனடியாக திருட்டுத்தனம் பண்ண இல்லை. அவர் கர்த்தரை விசுவசித்தார், கர்த்தரை நம்பினார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று உண்மையாய் இருந்தார், உண்மை உள்ளவராய் இருந்தார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். அப்ப இந்த வாக்குத்தத்தம் இது ஒரு தீர்க்கதரிசி கொடுத்ததல்ல. எங்களுடைய பிதா ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்ன காரியம். இது ஒரு உடன்படிக்கை, இது ஒரு உடன்படிக்கை. நீ எல்லாத்தையும் விடு. ஒரு வேறு பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்முடைய இஷ்டப்படி நாங்கள் நடக்கிறதுக்காக இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட இல்லை. கர்த்தருடைய சித்தம் செய்கிறதற்காக கொடுக்கப்பட்டது. எங்கள் ஒரு தனிப்பட்ட பர்சனலுக்காக இது கொடுக்கப்பட இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக இது கொடுக்கப்பட்டது ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் தனக்கென்று சொல்லி ஒரு சந்ததியை ஆயத்தப்படுத்தி அந்த சந்ததி மூலமாக தன்னுடைய நற்செய்தியை கொண்டு போகிறதற்காக நீதிமான்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நீ என்ன சொன்னார்? நீ ஆசீர்வாதமாக நீ இருப்பாய். யாருமே அந்த ஆசீர்வாதம் எடுக்க முடியாது, யாருமே அதை திருட முடியாது. தேவன் ஒருக்கா சொன்னது தான். ஆமென். அவர் பொய் சொல்ல அவன் மனுஷனும் அல்ல, மரணம் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஆனபடியால் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கிஃப்டா தந்திருக்கிறார். இதை நாங்கள் என்ன செய்ய வேணும்? விசுவசிக்க வேணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் போராட வேணும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் உழைக்க வேணும். இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை நீதிமானாக ஆக்கி இருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி இருக்கிறார், நான் ஆசீர்வதிக்க உள்ளவர், நான் பெரிய ஜாதி, பெரிய இனம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரு காணாத சந்ததியை நான் கர்த்தர் நம் மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது ஒரு வேளையில் ஆத்துமாக்களாக இருக்கலாம், ஒரு வேளையில் ஜனங்களாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு தன்னுடைய தரிசனத்துக்கு நேர நடத்தி கொண்டு போகிறார். ஆனபடி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அவரை நோக்கி நாங்கள் பார்க்க வேணும். அவர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். உங்களை அதாவது வெறுமையாக அனுப்பவே மாட்டார். அவர் உங்கள் மேலே நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார், விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் எல்லாரும் அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். இந்த காலை வேளையில் எல்லாரும் அங்கே இங்கே டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் இந்த புதிய வருடத்துக்குள்ள ஒரு ஆராதனைக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். எல்லாரும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அவர் துதியில் மயங்குகிறவர். ஆமென். அவர் ஆராதனையில் பிரியப்படுகிறவர். பரலோகத்தில் 24 மணி நேரமும் அவரை ஓயாமல் அவரை ஆராதிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதே பிரசனத்துக்குள்ள நாங்கள் இப்பொழுது கடந்து வர வேணும். எல்லாருமா நாங்கள் எழுந்து நிற்போமா இந்த வேளையில்? கரங்களை தட்டி உற்சாகமாக தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கு இல்லையே,
தோற்று போவதில்லையே. இந்த வருடம் முழுவதும் அப்பா தோல்வி இல்லையே. நான் தோற்று போவதில்லையே. ஆமாப்பாண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களோடு இருக்க போறீரே, உமக்கு நன்றி ராஜாண்டவரே. எங்கெங்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையில தோல்வி இருந்ததோ தகப்பனே, அங்க எங்களுக்கு வெற்றி தர போறீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. கரங்களை தட்டி இயேசுயா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுமா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் சொல்லுமா. எனக்கு விரோதமாய் எழுதுவார்கள், கொள்ள முடியாது. எனக்கு விரோதமாய் எழுதுவார்கள்,
வருடத்துல எல்லாமே எங்களுக்கு தரப்போறீரே உமக்கு நன்றி ராஜாண்டவரே இயேசுவே. என்னத்துக்கெல்லாம் நாங்க ஜெபிச்சோமோ ராஜா, அதுக்கான பதில் இந்த வருஷத்தை நீ தரப்போறீரே உமக்கு நன்றி அப்பா. இந்த வருடத்துல தகப்பனே அப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, அதிசயங்கள் நடக்கட்டும் ராஜாண்டவரே. பூட்டப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவராக தகப்பனே அப்பா. ஓ உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஓ உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்காய் உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய பிரசன்னம் எங்கே உண்டோ தகப்பனே, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அப்பா, அங்க விடுதலை உண்டு தகப்பனே அப்பா. அங்க சுகம் உண்டு தகப்பனே அப்பா. அங்க சமாதானம் உண்டு தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா.
யாக்கோப்பே உன்னுடைய கூடாரங்களும் இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். உங்களுடைய வீடு, நம்முடைய ஆலயம் அழகானவைகள். எல்லாருமா சொல்லுங்க, உங்களுடைய வீடு அழகானவைகள், நம்முடைய சர்ச் அழகானவைகள். ஆமென். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் வாசிங்க, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு, எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம், கேதுரு விருட்சங்களைப் போலவும். 9வது வசனத்தை வாசிப்போம், இல்லை 8வது வாசிக்கலாம், பரவாயில்லை. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களின் ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே 365 நாளும் நம்மோட கூட வருவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இந்த வருடத்தில் 365 நாளும் கர்த்தர் எங்களோடு கூடவே வருவார். அவர் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். அவர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். ஆமேன். ஆமேன். அவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நினைவு கூற வேணும். ஆமேன். அவர் எங்களை என்ன செய்கிறாராம், எங்களை பெரிய ஜாதியாக்கி பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்.